ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து இபி பில்லை வந்து நம்ம எப்படி குறைக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏன்னா இபி பில் வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு சில பேர் வீட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 2000 அந்த அளவுக்குலாம் வருது. சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 500 400 அந்த மாதிரிக்கெல்லாம் வரும். ஸோ நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 100 200 அவ்வளோதாங்க வரும். அதுக்கு மேலே வந்து வரவே வராது. அதுக்கு நான் வந்து கேரண்டி. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இபி பில்லை வந்து ரொம்ப ரொம்ப குறைக்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம அது என்ன எது டீட்டெயிலாக பார்த்துடலாம். நம்மளோட இபி பில் அதிகமாக வர்றதுக்கு காரணம் என்னன்னா, ஸோ நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணுற இந்த ஃபேனு லைட்டு, ஸோ இந்த குண்டு பல்பு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ரீசன். ஸோ என்ன ப்ராப்ளம் ஏன் இப்படி அதிகமாக ஆகுது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனை போட்டுறீங்க. நீங்க வெளியில போயிட்டீங்கன்னா நீங்க ஃபேனை அமர்த்துறதே இல்லை, அது பாட்டு ஓடிட்டே இருக்கும். லைட்டை போடுறீங்க, வெளில போயிடுறீங்க, உள்ள வந்து லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். ஏசியை போடுறீங்க, வெளியில போறீங்க, அது பாட்டு ஓடிட்டே இருக்கும். ஸோ லைட்டை போடுறீங்க, குண்டு பல்பெல்லாம் போடுறீங்கன்னா போட்டு விட்டு நீங்க வெளில போயிடுறீங்க, அதுக்கப்புறம் எரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ 24 hours வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனு லைட்டு ஏசி டிவி இந்த மாதிரி எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே 24 hours வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டே இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து எனர்ஜி வந்து அதிகமா செலவாகும். எனர்ஜி அதிகமா செலவாச்சுன்னா இபி பில்லும் கூடும். ஓகேவா? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா, ஸோ நீங்க வெளியில போறீங்க அப்படின்னா ஃபேனு ஏசி டிவி இதுகெல்லாம் வந்து அமர்த்திட்டு வெளில போங்க. திரும்ப வந்ததுக்கு அப்புறம் ஃபேனு டிவி இதுகெல்லாம் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ போனோடனே வந்துருவோம்ல, ஓடட்டும் அப்படின்லாம் சில பேர் வந்து விடுவாங்க டிவி இதுகெல்லாம். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம வெளியில போறீங்கன்னா டிவி அமைத்திருங்க, ஃபேனையும் அமைத்திருங்க. ஏன்னா ஃபேன் வந்து அதிகமா சீலிங் ஃபேன் அதிகமா வந்து எனர்ஜி கன்சியூம் பண்ணும். ஸோ அதனால வந்து வெளியில போறீங்கன்னா ஃபேனை கண்டிப்பா அமைத்திருங்க, டிவி அமைத்திருங்க. வேற ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஆன்ல இருக்கு, தேவையில்லாம ஆன்ல இருக்குன்னா அதெல்லாம் வந்து அமைத்திருங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா நம்ம எப்படி எனர்ஜியை வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டியூப் லைட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய டியூப் லைட்டாக சில பேர் வீட்டில் வச்சிருப்போம். பெரிய சோப்பு இருக்கும் பார்த்தீங்களா, இரும்பு சோப்பு போட்ட மாதிரிக்கெல்லாம் டியூப் லைட் இன்னும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பல்பு மாட்டுற மாதிரிக்கே டியூப் லைட்ல இருக்குதுன்னா வந்து அதை அவுத்து தூக்கி போட்டுட்டு, இப்போ எல்இடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்துருச்சுல. ஸோ கிராம்டன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிஜி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஹெவல்ஸ் இந்த மாதிரி நிறைய பிராண்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா டியூப் லைட்லாம் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வாட்ஸ் டியூப் லைட்ஸ் வேணுமோ அந்த வாட்ஸ்ல வந்து டியூப் லைட் வந்து வாங்கிக்கோங்க. அதுவும் எல்இடியில் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. ஃபுல் எல்இடியில் வாங்கிக்கோங்க. ஸோ சோக்கே இருக்கக்கூடாது. ஓகேவா? சோக்கு இருந்துச்சுனாவே அது வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணும். ஸோ அதனால சோக்கு இல்லாத டியூப் லைட்டாக வாங்கிக்கோங்க. அதே மாதிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் குண்டு பல்பெலாம் யூஸ் பண்ணிக்கிங்கன்னா அந்த குண்டு பல்பெல்லாம் அவுத்து தூக்கி போட்டுட்டு, ஸோ இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடிலேயே வந்துருச்சுல வாட்ஸ், நமக்கு எவ்வளோ வாட்ஸ் வேணுமோ அந்த அளவுக்குலாம் எல்இடி பல்ப்லாம் கிடைக்குது. அது 1 year வாரண்டியில் கொடுக்குறாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த குண்டு பல்ப் வந்து கூட வாங்கிக்கோங்க. இந்த பாத்ரூமு கிச்சனு அந்த மாதிரிக்கு ஏதோ நீங்க வெளியில ஒரு ரூமுக்கு போடணும் அப்படின்னா அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பல்ப் தானே யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இடத்துலாம் வந்து எல்இடி பல்ப் வாங்கிக்கோங்க. 1 year வாரண்டி கொடுப்பாங்க. ஸோ அது நல்லா இருக்கும். உங்களுக்கு எனர்ஜியும் ரொம்ப கன்சியூம் பண்ணாது. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எனர்ஜி வந்து சேவ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரிக்கெல்லாம் இருக்குது. ஃபுல்லாக அப்டேட் பண்ணிடுங்க. உங்கள் வீட்டில் வந்து பழைய மாடலில் எதுவுமே இருக்கக்கூடாது. அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க ஃபேனுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய மாடல் ஃபேன்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ அந்த ஃபேன் வந்து நல்லாவே ஓடினாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அதிகமாக வந்து எனர்ஜி கன்சியூம் பண்ணும். ஏன்னா அது வந்து பழைய டெக்னாலஜின்றனால. ஸோ அதை அப்படியே தூக்கி போட்டுட்டு நியூ மாடலில் ஒரு ஃபேன் வாங்கிக்கோங்க. ரேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ரேட்லலாம் வந்து ஃபேன் கிடைக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000 3000 வச்சுருந்தீங்கன்னாவே போதும். நல்ல புது மாடலில் ஒரு நல்ல சீலிங் ஃபேன் வாங்கிடலாம். ஸோ நியூ மாடலில் ஃபேன் வாங்கி மாட்டினீங்கன்னா எனர்ஜி வந்து பாதி அளவுக்கு வந்து குறைச்சிடலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரிக்கும் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எனர்ஜி வந்து ரொம்ப கம்மியாகும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாம் நீங்கள் நான் சொன்ன எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப கம்மிப்படுத்திடலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு மாதம் வந்து 100 200 அவ்வளோதான் வரும் அதிகபட்சமாக. அதுக்கு மேலே வந்து வரவே வராது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. சில பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி தான்ப்பா பண்ணுறேன், இருந்தாலும் அதிகமாக வருது, 500 600 வருது அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குதுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இபி மீட்ரு இருக்கு பார்த்தீங்களா, எனர்ஜி மீட்ரு, அது வந்து ஃபால்ட்டாக இருந்தாலுமே இந்த மாதிரிக்கு வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருப்போம், ஆனால் வர ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஹெவியாக ஒரு 1000 ரூபா 1500 2000 ரூபா வரைக்கும்லாம் வர வாய்ப்பு இருக்கு.
ஸோ அந்த மாதிரி வீட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி அதிகமாக வருதுன்னா ஸோ பக்கத்தில் இருக்க இபி ஆஃபீஸ்க்கு போயிட்டு இந்த மாதிரிக்கு நாங்கள் கம்மியாக தாங்க செலவு பண்ணோம், ஆனால் வந்து அதிகமாக ரீடிங்லாம் அதிகமாக வருது அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா அவங்க வந்து ஒரு மீட்டர் ரேட் வந்து வச்சு செக் பண்ணுவாங்க. ஸோ செக் பண்ணிட்டு ஸோ அது வந்து மீட்டர் ஃபால்ட்டு அப்படின்னா அவங்களுக்கு புது மீட்ரு போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபால்ட் இருக்குது அதிகமாக வர மாதிரி தோணுது அப்படின்னா ஸோ உங்கள் லொக்கேஷனுக்கு பக்கத்தில் இருக்க இபி ஆஃபீஸுக்கு போயிட்டு ஸோ அங்கே சொல்லி நீங்கள் வந்து நியூவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி மீட்டர் வந்து புதுசாக வாங்கிக்கோங்க. ஸோ வாங்கி மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது. ஓகேவா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான டயத்தில் யூஸ் பண்ணுங்க, தேவையில்லாத டயத்தில் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரிக்கு இந்த லைட்டு இதுக்கெல்லாம் வந்து அப்டேட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீட்டரையும் வந்து பாருங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இதை பண்ணீங்கன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியாயிரும். ஓகேவா? உங்களோட எனர்ஜி பில்லு வந்து முன்னாடி நீங்கள் 1000 ரூபாய் கட்டுறீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப கம்மியாயிரும். அதே மாதிரிக்கே நீங்கள் வீட்டில் வந்து வாட்டர் பம்ப் வச்சிருப்பீங்களா, அந்த வாட்டர் பம்ப் வந்து ரொம்ப பழைய மாடல் வாட்டர் பம்ப் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக சுத்த முடியாமல் சுற்றும். அந்த மாதிரி சுத்துறப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து ரொம்ப கன்சியூம் ஆகும். ஸோ அதனால என்ன பண்ணலாம்னா அந்த மாதிரி மோட்டரெல்லாம் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து அவுத்து அதுக்கு வந்து ஆயில் போட்டு இல்லாட்டி கிரீஸ் போட்டு புதுசாக மாட்டுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி புதுசாக மாட்டுறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி கன்சம்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும். ஓகேவா? ஸோ அந்த மோட்ரு தான் வந்து பார்த்தீங்கன்னா சுத்த முடியாமல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான எனர்ஜி வந்து கன்சியூம் பண்ணிக்கிருக்கும். ஸோ அதனால அந்த ஒரு இதுவுமே இருக்குது, நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த ஃபேனு இந்த மாதிரிக்க எக்யூப்மெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிக்க அந்த ஃபேன் அவுத்து ஆயில் போட்டு புதுசாக வந்து ஆயில் சர்வீஸ் எல்லாமே பண்ணி ஸோ அதுக்கப்புறமா மாட்டினீங்கன்னா அது அப்படி பண்ணுறப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து எனர்ஜி கன்சம்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாயிரும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிக்க மோட்ரு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கன்சியூம் பண்ணும், சுத்த முடியாமல் சுற்றும், பேரிங் போயிருக்கும். இந்த மாதிரிக்கெல்லாம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து கன்சம்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அது ஆயில் சர்வீஸை போட்டு மாட்டிட்டீங்கன்னா எனர்ஜி கன்சம்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் 100-200 ரூபாய் கட்டிக்கலாம். ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான், இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸு உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ சென்ட் பண்ணுங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்டையும் இந்த மாதிரி சொல்லுங்க, இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால அவங்களுக்கு சொல்லுங்க, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து எலக்ட்ரிக்கல் கண்டென்ட் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில், பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட தமிழ் எலக்ட்ரிக்கல் லெக்சர்ன்ற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த சேனல் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு டெக் சேனல் ஒன்று இருக்கு. ஸோ அந்த சேனல்லையும் பாருங்க. அந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து இப்போ ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் லேப்டாப் வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு லேப்டாப் வந்து நான் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ அதோட அன்பாக்சிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப்போட ஃபுல் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் டெக் ட்விட்டர்ன்ற மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணுங்க, நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் எடுத்துனே வரும். ஸோ அதையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.